வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மலையாள சினிமா துறையில் கடந்த வாரங்களாகவே இந்த பாலியல் புகார்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹேமா அறிக்கை தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் மலையாள நடிகை ஷர்மிளா அவங்க பார்த்தீங்கன்னா படப்பிடிப்பில் கடைசி நாளில் ஹோட்டலில் நடந்த சம்பவம் பெயர்களை அடுக்கி பிரபல நடிகை மீது குற்றச்சாட்டு வைத்திருக்காங்க. என்ன தகவல் என்ன செய்தின்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மலையாள நடிகை ஷர்மிளா திரைத்துறையில் தனக்கு நடந்த அத்துமீறல்கள் குறித்து கூறியிருக்கும் தகவல் தான் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. சமீப காலமாக சினிமாவில் பெண்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பெயரில் பாலியல் தொல்லை கொடுப்பது அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் மலையாள சினிமாவிலும் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் நடப்பதாக கடந்த வாரமாக சொல்லிக்கிட்டே வராங்க நிறைய நடிகைகள். கடந்த 2018ஆம் ஆண்டு சினிமா துறையில் இருக்கும் பெண்கள் எதிர்கொள்ளும் பாலியல் ரீதியான பிரச்சனைகளை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் கமிட்டி ஒன்று கேரள மாநில அரசு அறிவித்திருந்தது. இது தொடர்பாக விசாரணையும் நடத்தியிருந்தாங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு முதலமைச்சர் பினராயி விஜயன் மீது இது தொடர்பான 233 பக்க அறிக்கை ஆவணங்களையும் ஆடியோ மற்றும் வீடியோ ஆதாரத்துடன் சமர்ப்பித்திருந்தாங்க. ஆனால் கடந்த 19ஆம் தேதி ஹேமா கமிட்டி அறிக்கை அரசு வெளியிட்டிருந்தது. இது மலையாள திரையுலகில் மிகப்பெரிய அளவில் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக பிரபலங்கள் பலருமே தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்திருந்தாங்க. மலையாள நடிகை ஷர்மிளா கூறியிருக்கும் விஷயம்தான் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 1927ஆம் ஆண்டு அர்ஜுனன் பிள்ளையும் அஞ்சு மகளும் படப்பிடிப்பின் கடைசி நாளில் தயாரிப்பாளர் MP மோகன் அவர்கள், தயாரிப்பாளர் மேலாளர் சண்முகம் இவர்களது நண்பர்கள் அனைவருமே சேர்ந்து என்னை கூட்டு பலாத்காரம் செய்ய முயன்றாங்க. உடனே ஹோட்டல் அறையிலிருந்து எப்படியோ தப்பித்து வந்து விட்டேன். ஆனாலும் அவர்கள் எனது சேலையை பிடித்து இழுத்து கலற்ற முயன்றாங்க என்ற சிலரின் பெயரையும் குற்றம் சாட்டியிருக்காங்க. அதனையே தொடர்ந்து பேசிய அவங்க, ஹரிகரன் என் நண்பர் நடிகருமான விஷ்ணுவிடம் நான் அசஸ்மெண்ட் செய்வேனா என கேட்டாங்க. நான் இல்லை என்று சொன்னதுமே ஹரிகரன் தனது பரிணயம் படத்தில் இருந்து எங்களை இருவருமே நீக்கிவிட்டாங்க. அதே போல இந்த விவகாரத்தின் ஒரு பகுதியாக இருந்தது விஷ்ணு. இப்போது ஷர்மிளா சொன்னது உண்மைதான் என்று சொல்லியிருக்காங்க. இது பற்றி பேசி அவங்க, இதே போல விருப்பம்தான் முன்பாக வைக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் அப்போது ஷர்மிளா மறுப்பு தெரிவித்து விட்டாங்க. நான் தான் ஷர்மிளாவின் மறுப்பை ஹரிகரனிடம் சொல்லியிருந்தேன். உடனடியாக ஷர்மிளா பெயர் பரிணயம் படத்துக்காக நீக்கப்பட்டது. அது உண்மைதான் என்று கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து பிரபல பத்திரிகையாளர் வெளியிட்ட செய்தியின்படி ஷர்மிளா இது போல நிறைய குற்றச்சாட்டுகள் வைத்திருக்காங்க. அதில் அவங்க, என் ஆண் உதவியாளர் ஒருவர் தாக்கப்பட்டார். தங்கியிருந்த ஹோட்டல் வரவேற்பாளர்கள் ஈடுபட்டிருந்தாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் தான் எங்களை காப்பாற்றினார். தப்பித்தாலும் படத்தில் பணிபுரியும் சீனியர் ஆர்டிஸ்ட் ஒருவரை எங்கள் பலாத்காரம் செய்துவிட்டனர் என்று கூறியிருக்காங்க. மேலும் அவர் 4 மொழிகளில் நடித்திருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனைகள் முக்கியமாக மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது. ஒரு தாயாக இருந்தாலும் சில பொறுப்புகள் எனக்கு இருந்தன. அதன் காரணமாகவே புகார் கொடுப்பதில் விலகியிருக்காங்க. இது போன்ற கோரிக்கைகளை ஏற்க மறுத்ததால் எனக்கு சினிமாவில் வாய்ப்புகளே கிடைக்கல. தற்போது நடிகை ஷர்மிளா வைத்திருக்கும் குற்றச்சாட்டு தான் சோசியல் மீடியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.